விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைப்பது சவாலான காரியம் என்றும் அதை இந்தியா வெற்றிகரமாக சமாளித்துள்ளதாகவும் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இது ஒரு ஒரு மிக மிக முக்கியமான தருணமாக பார்க்குறேன். ஏன்னா நிலவில் இறங்குனதும் சரி, செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சதும் சரி, அது முக்கியமாக ஆர்பிட் ரிலேட்டட் இருக்கிறது தான். இங்கிருந்து அனுப்புகிறோம், அது சரியாக அனுப்பணுமா, சரியாக அங்கே போகிறோமா, அதனுடைய இதில் வர்றோமா அப்படிமா இருக்கும். அதே மாதிரி அது ஒரு இடத்துல இறங்குறதும் சரியாக இறங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நிலவு அங்கேயே இருக்குது, கிட்டத்தட்ட நாங்கள் அது மாதிரி தான் போகிறோம், அந்த போய் இறங்குறோம். ஆனால் முக்கியமாக 2 செயற்கைக்கோள்கள் அதனுடைய வேகங்களில் போயிட்டு இருக்கும் பொழுது அவற்றை 20 கிலோமீட்டர் கொண்டு வந்து இணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக சவாலான காரியம். அதுவும் மிக மிக முக்கியம்னா சர்வதேச விண்வெளி மையம் மாதிரி பெரிய ஒரு கலன்கள் இணைக்கிறதை விட சிறிதாக, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு தான், பெருசு 400 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அதை இணைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சவாலான காரியம். அதை நாம் நிகழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னா பெரிய செயற்கைக்கோள் கிடைப்பது கஷ்டம் இல்லை. ஏன்னா இது மிக மிக சவாலான காரியம். அவ்வளவு பெரிய ஆர்பிட்ல இது 2 சிறு கலன்களை இணைப்பது, அப்படி பக்கத்தை கொண்டு வர்றதே மிக கஷ்டம். கொண்டு வந்துட்டு 2ஐயும் பத்திரமாக இணைப்பது அப்படிங்கிறது மிக மிக சவாலான காரியம். அந்த சவாலை இந்தியா மிக மிக சரியாக சமாளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.